நல்லா இருக்கீங்களா? இருக்கீங்களா? எப்படி வந்து எவ்வளோ கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கிறதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு மெத்தட் வச்சுருக்காங்க. பேசுகிறது இந்த இடத்துல இருந்து நல்லா எக்ஸ்பெண்ட் ஆகும். பாருங்கள், நான் பேசி பார்க்குறேன். இது ஒரு ஸ்பீக்கர் மாதிரி தான் இருக்குது. ஹலோ 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 ஹலோ. இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு வந்தேன். இங்கே மேக்ஸிமம் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட நிறையா ஆக்டிவிட்டிஸ் இங்கே இருக்குது. ஹாய் கைஸ், இன்றைக்கி சண்டே எங்கேயாவது போகணுன்னு நினச்சேன். இன்றைக்கி ஷார்ஜாவில் இருக்கிற சயின்ஸ் மியூசியமுக்கு வந்திருக்கேன். இங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 10 dirhams சார்ஜ் பண்ணுறாங்க. வந்தோம்னா குழந்தைங்களுக்கு உள்ள நாலேஜு, அப்புறம் சின்ன சின்ன அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனு அதெல்லாம் ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி இங்கே வச்சுருக்காங்க. இன்னும் சில ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. மெயினாக குழந்தைகள் என்ஜாய் பண்ணுறதுக்குள்ள நல்ல ஒரு இடமா இருக்கும். அது ப்ளே ஸ்டேஷன் வந்து நல்ல ஒரு இடமா இருக்குது. ப்ளே ஸ்டேஷனில் எப்படி அவங்க எப்படி வாழ்கிறாங்க, எப்படி எர்த்தில் கீழே இறங்குறாங்க அப்படிங்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸும் இங்கே இருக்குது. இது சின்ன ஒரு அரங்கம் மாதிரி வச்சு உள்ளார ஒரு கோளரங்கம் நம்ம பார்த்துருப்போம்ல, அதை மாதிரி வச்சு இங்கே உள்ள டெஃபினேஷன் பண்ணுறாங்க. இதுக்குள்ளே அந்த ஸ்டுடியோ இருக்குது. அங்கே போய் கொஞ்சம் நேரம் குழந்தைங்க என்ஜாய் பண்ணலாம். எவ்வளோ கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கிறதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு மெத்தட் வச்சுருக்காங்க. லைட் இந்த சைடு லைட் இருக்குது, அந்த சைடு ஒரு மியூசிக்கல்ஸ், அதாவது ஒரு டேப் ரிகார்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இது நம்ம எவ்வளோ வோல்ட் நம்ம எனர்ஜி பண்ணோம்னா பாட்டு ரேடியோலாம் பாடும். இது அதுக்கப்புறம் அந்த ஆம்ஸ் வந்து வேலை செய்யும். நம்ம எனர்ஜி எவ்வளோ பண்ணுறோம், இப்போ நான் எவ்வளோ பண்ணுறேன்னுங்கிறத பாருங்கள். இங்கே நம்ம ஹியூமன்லேருந்து எவ்வளோ பவர் அவுட்புட் வருதுங்கிறத நிரூபிக்கிறதுக்காக ஒரு இடம் இருக்குது. இந்த பாருங்கள், பவர் ஆஃப் மேக்கர் லைட், 100 வாட்ஸ் லைட் பல்பு, 200 வாட்ஸ் வந்து டிவிக்கு, அப்புறம் 350 வாட்ஸ் வந்து 1 கிலோவாட். சைக்கிள் மிதிக்கிறோம், சைக்கிள் மிதிச்சா தான் எனர்ஜி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். நான் நுர தள்ளிடுன்னு நினைக்கிறேன். இருங்க, எவ்வளோ வாட்ஸ் வருதுன்னு நான் இப்போ காமிக்கிறேன். கிட்டத்தட்ட 1 கிலோவாட். இந்த பால் கிஃப்ட் இட் 3 ஹவர்ஸ். ஆமாம், 1 கிலோவாட் அது. இங்கே ஹெட் அண்ட் பிளேட்னு ஒரு மேஜிக் பண்ணுற மாதிரி ஒரு இடம் வச்சுருக்காங்க. இது ஒரு சின்ன ட்ரிக்கு தான், பார்க்க சின்ன பிள்ளைங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும், ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் மியூசியம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஷார்ஜாவில் இருக்கிற சயின்ஸ் மியூசியமில் இது பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படி? எப்படி இருக்கீங்க? அந்த காலத்தில் எப்படி வந்து ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி
அது பயன்படுத்தியிருக்காங்க. இது பாருங்கள், இந்த சைடு ஒரு ஆண்டனா மாதிரி இருக்குது. இங்கே பேசுனா ஒரு 100 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட உள்ளவங்களுக்கு கேட்குற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இது நேர்கோட்டில் இருக்கணும். அங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், புரியுதா? ஸ்ட்ரைட்டாக ஒன்று இருக்குது பாருங்கள். அவ்வளோ தூரத்தில் நான் பேசி செக் பண்ணி பார்த்தேன், நல்லா கிளியராக கேட்குது. இதை பாருங்கள், இது பழங்காலத்தில் வந்து இது மாதிரி தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு கம்யூனிகேஷனுக்கு வந்து இதுதான் ஒரு நல்ல வழியாக இருந்திருக்கு. இது பூமி வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு பாருங்கள். இது 12 hours வந்து பகல். இந்த ஒயிட்டில் இருக்கிறதெல்லாம் சன்லைட்டில் இருக்குது. அப்படியே பின்னாடி காமிக்கிறேன், அது வந்து இரவு. இங்கே பாருங்கள், இந்த பாதி அளவுல வந்து லைட் இருக்கிறது வந்து இப்போ வந்து நம்ம இந்தியா வருது பாருங்கள். இப்போ வந்து பொழுது விடிஞ்சிருச்சு. அப்படியே பொழுது விடிஞ்சு பகல் வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகி அந்த சைடு போயிடுச்சுன்னா பாருங்கள், அப்படியே காமிச்சிட்டு வரேன். நம்ம இந்தியா அப்படியே வருது. இது வந்து பார்த்திங்கன்னா 12 மணி டைமு, அப்புறம் 1 மணி, அப்புறம் ஈவினிங்கு. அப்படியே ஈவினிங் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக டைம் மாறிடுது. பாருங்கள், நம்ம இருக்கிற இடம் சென்னை, மெட்ராஸ், ஸ்ரீலங்கா. அப்படியே பகல் பொழுது முடிஞ்சு இரவு பொழுதில் 12 hours முடிஞ்சுன்னா ஈவினிங் ஆகி கட் ஆகிடுது பாருங்கள். இதுதான் Also andere Mui, Brüssel. അതെ അതിന് നമ്മൾ പറയാം ഇത് വിടുന്ന അവിടേക്ക് നിൽക്കുന്നത് പണ്ട് ആൾക്കാർ യൂസ് ചെയ്യുന്ന സാധനമാണ്. பவர் ஆஃப் எலக்ட்ரான் കൈ ടച്ച് ഉണ്ടാവും. பிளாஸ்மா. இதுதான் பிளாஸ்மா பால். பயங்கர டேஞ்சராக இருக்கும். ഓ ഇത് നമുക്ക് കാണാൻ പറ്റുന്നില്ല. ஒரு பிளாஸ்மா, அதாவது கதிர்வீச்சு எப்படிலாம் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ഓ നമ്മുടെ കൈ എവിടെ പോയി അവിടേക്ക് ടച്ചിങ് വരേണ്ടത് നോക്കിയേ. കൈ വരണോടത്തേക്ക് വരണ്ട. இப்போ கையில் வச்சோம்னா அந்த கையில் எவ்வளோ பிளாஸ்மா வந்து உள்ள ரேஸ் உள்ள அந்த இறங்குது பாருங்கள். நம்ம எர்த்துப்பட்டோன்னு எடுத்துலாம் தெரியல. இந்த பாருங்கள், இப்போ கை வைக்கும் போது அந்த எலக்ட்ரான் ரேஸ் எவ்வளோ வந்து நம்ம மேலே ஃபார்ம் ஆகுது பாருங்கள். ஒரு மினிட். இந்த இன்சைட் இந்த கிளாஸில் நம்ம கை வச்சோம்னா எவ்வளோ பிளாஸ்மா வந்து நமக்கு அப்சர்வ் ஆகுது பாருங்கள். இது பாருங்கள், அது இந்த பிளாஸ்மா எங்கே கொண்டு வருமோ அங்கே வருது பாருங்கள். இது பாருங்கள், கீழே மேலே நம்ம கை வைக்கிற இடத்துல வந்து டச் ஆகுது. இது பாருங்க, ஜம்ப் பண்ணு சேட்டா, ஜம்ப். இந்த கிட்ஸுக்குன்னு தனி ஏரியாவே இங்கே வச்சுருக்காங்க. கிட்ஸுக்குன்னு தனி ஏரியா இருக்குது. சின்ன பிள்ளைங்க வந்தாங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு, மெயினாக இந்த மியூசியம் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்குள்ள இடம் வந்து. நீங்களும் ஷார்ஜா வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களோட வந்து அழகாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க.